இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதம் 5வது நாள். இன்னைக்கு என்னோட டே 5 o'clockலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு நாள் மட்டும் விரதமா இருந்து இந்த முழு பலனையும் நாம அடையலாம். எப்படி தானே நினைக்கிறீங்க? நாளைக்கு சூரசம்ஹாரம் மகா கந்த சஷ்டியோட கடைசி நாள், விரதம் நாள். இந்த நாள் விரதம் வைக்காதவங்க கடைசி ஒரு நாள் நம்ம விரதம் வச்சாலும் அந்த முழுமையா நம்ம அந்த பலன்களை அடையலாம். நாளைக்கு காலையில சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே 6 மணிக்குள்ளேயே நம்ம பூஜையை முடிச்சிடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு நாள் தாமரைப்பூ தண்டு திரி, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு திரி, அதுக்கப்புறம் பஞ்சு திரி, இந்த 3மே சேர்த்து நாளைக்கு ஒரு நாள் விளக்கு போடுங்க. சீக்கிரமாவே உங்க வேண்டுதல் நிறைவேறும். சஷ்டி விரதம் வைக்கிறவங்க முடிஞ்சா நாளைக்கு மௌன விரதம் வைக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா யார்கிட்டயும் நம்ம பேசாம நம்ம ஃப்ரீயா இருக்கும் போதும் சரி, இல்ல நம்ம ஏதாவது ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, ஓம் சரவணா பவா, ஓம் முருகான்னு சொல்லி சேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா சூரசம்ஹாரம் பார்க்கணும். யாரெல்லாம் கோயிலுக்கு போய் பார்க்க முடியுமோ போய் பாருங்க. கோயிலுக்கு போய் பார்க்க முடியாதவங்க நம்ம திருச்செந்தூர் கோயிலோட லைவ் டெலிகாஸ்டே ஆகும். நம்ம டிவில கூட சூரசம்ஹாரம் நாம பாத்துக்கலாம். விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் பார்த்துட்டு கண்டிப்பா தலைக்கு குளிச்சுட்டு வீட்டு வாசப்படியும் கிளீனிங் பண்ணிட்டு தான் ஈவினிங்கா நம்ம விளக்கே போடணும். இன்னைக்கு வீட்டுல பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. பை பை.